அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் பதித்து தன்னை சீர் செய்து சிறந்த மனிதனாக மாறக்கூடிய அடியாளாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் நபி அவர்களை முன்னிறுத்தி லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக போதனையாக அமல்களாக வழிகாட்டுகின்றாரோ அதையெல்லாம் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் கவனிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் ஜாகிலியா காலத்தில் உச்சக்கட்டமாக கொடிகட்டி பறந்த பலவிதமான பாவங்களில் ஒரு முக்கியமான பாவம்தான் ஆணவம், பெருமை. பெருமையை பொறுத்தவரை இஸ்லாம் வன்மையாக தடை செய்யக்கூடிய கண்டிக்கக்கூடிய நிறைய தகவலை நாங்கள் பார்க்கலாம். பெருமையை பொறுத்தவரை யாரிடத்தில் பெருமை வந்து விடுகின்றதோ அந்த பெருமை பல ரீதியாக வரும். ஒன்று ஆடை ரீதியாக வரலாம், நிறம் ரீதியாக வரலாம், மொழி ரீதியாக வரலாம், பேச்சு ரீதியாக, ஊர் ரீதியாக, வீடு வாகனம், இப்படி ஒவ்வொரு துறையிலும் பெருமை என்ன செய்யும்? தன்னை அறியாமல் வரக்கூடிய நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். இந்த ஷைத்தானை பொறுத்தவரை விளங்காமல் என்ன செய்வான்? பாவத்தை செய்ய வைப்பான். பொதுவாக குர்ஆன் சுன்னா அடிப்படை உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் ஷிர்கான விஷயங்களில் தெளிவாக இருப்பார்கள். பித்அத்தான விஷயங்களில் தெளிவாக அதன் பக்கம் சென்றுவிடக்கூடாது உறுதியாக இருப்பார்கள். ஆனால் பாவத்தை ஷைத்தான் எப்படி தூண்டுவாண்டால் தன்னை அறியாமல் தன்னை பேச வைப்பான், தன்னை அறியாமல் தன்னை சிந்திக்க வைப்பான், நினைக்க வைப்பான். அதனூடாக ஒரு பக்கம் பாவம் நிறையக்கூடிய நிழல் உருவாகும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த பெருமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் கடுகு அளவு, எந்த அளவுக்குன்னு பாருங்க, ஒரு கடுகு தான் சொல்ற அல்லாஹ் தஆலா. கடுகுண்டா ஒரு பேனாவை எடுத்து ஒரு டொட்டுன்னு வச்சண்டா ஒரு குத்துனா ஒரு புள்ளி தான் வரும், ஒரு சின்ன புள்ளி. அப்படி கூட வரக்கூடாது, அது கூட உள்ளத்தில் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு. என்ன சொன்னாங்க? யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவு பெருமை வந்துருச்சோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அப்படின்னு சொன்னால் நரகம். அப்ப என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, நான் பின்னால வந்து நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்பதெல்லாம் நான் பயப்படல, உங்களுக்குள் மாறி மாறி பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகின்ற சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் ஆணவத்தின் இறுதி முடிவு என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் இந்த குறுகிய நேரத்தில் சில சிந்தனைக்காக வேண்டி சில செய்திகள் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, சில நேரங்கள் எங்களை அறியாமல் சில பெருமையில் இருக்கும் என்று சொன்னால் அதை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உபதேசங்கள். பெருமையுடைய அல்லது தற்பெருமையுடைய தலைவன் யார் என்று சொன்னால் இப்லீஸ் தான். எப்படி முனாஃபிக்கினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை பலர் இருந்தாலும் கூட உச்சக்கட்டமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி, அந்த தலையை பயன்படுத்தி கீழுள்ளவர்களை வழிகெடுக்கக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய அமைப்பு ரெண்டு பக்கத்திலும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்லீஸை பொறுத்தவரை பெருமைக்கு அந்த பெருமையை தூண்டக்கூடியவனே இப்லீஸ் தான். அவன் தான் தலைவனாக இருக்கின்றான். அவன் எப்படியெல்லாம் மக்களுடைய உள்ளத்தில் ஊடுருகின்றான். முதலாவதாக அவன் எப்படி பெருமை அடித்தான் என்பதை படைத்தவன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைக்கின்றான். சுஜூத் செய்யுங்க. யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னா எல்லாம் கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். மலக்குமார்கள் அடிபடுகின்றார்கள். சரியா பிழையா அல்லாஹ் சொல்லிட்டான், நாம் செய்யணும். அதான் எங்களுடைய ஈமான்ல கொள்கையில உறுதியா இருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டால் அதற்கு முழுவதும் கட்டுப்படணும். நம்ம அறிவை யூஸ் பண்ண சொன்னால் நிறைய முரண்பாடுகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொன்னா ஆதத்துக்கு சுஜூத் செய்யுங்க. மலக்குமார் என்ன செய்றாங்க? உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை. சரியா பிழையா, ஏன் சுஜூத் செய்யணும், எதுக்கு சுஜூத் செய்யணும், எந்த கேள்வியும் கேட்கல. உடனே என்ன செய்தார்கள்? அடிபணியக்கூடிய காட்சி. ஆனால் இப்லீஸ் என்ன செய்யறான்? இரும்பு போல் நிற்கிறான். அப்படியே நிற்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், காலமா மனக அல்லா தஸ்ஜுது இது அமர்த்துக்க. இப்லீஸை பார்த்து அல்லாஹ் நேரடியான ஒரு சம்பாஷணை, நேரடியான ஒரு உரையாடல். நீ ஏன் நான் ஏவிய நேரத்தில் செய்யாம இருக்கின்றாய்? உன்னை தடுத்தது எது? அவன் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. இது நம்மள்கிட்டையும் இருக்கும், தவிர்த்து கொள்ள வேண்டும்.
என்று அவன்கிட்ட என்ன செய்யறான்டா, யார் யார் எதிலில் பலகீனமா இருக்கிறோமோ மெதுவா திணிச்சிருவான், மெதுவா கொண்டு வந்து பூத்திடுவான். அவன் என்ன சொல்றான்டா, கால் ஆனா ஹைரு மின்ஹும், நான் அவரை விட சிறந்தவர், நான் அவரை விட என்னது சிறந்தவர். இன்னைக்கு சில சொல்லுவாங்க இல்லையா, நான் அவரை விட தகுதி, நான் அவரை விட உயர்ந்தவர், நான் அவரை விட பேசுறமா இல்லையா, இப்லீசுடைய வார்த்தை அவருடைய பிரதிபலிப்பு. அல்ல அவன் சொல்றான், கால் ஆனா ஹைரு மின்ஹு, நான் ஆதத்தை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பினால் நீ படைத்தாய், வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ணால் தட்டினால் சத்தம் வரக்கூடிய அந்த மண்ணால் நீ படைத்திருக்கின்றாய். ஆக அல்லாட்ட பாருங்க அறிவை பயன்படுத்துறான். இன்னைக்கு ஒரு கோஷ்டி அறிவை பயன்படுத்தி பயன்படுத்தி அப்படியே போறாங்களா இல்லையா, அதே வழிதான். அவன் அறிவை பயன்படுத்தினான். ஆதன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண்ணை விட நெருப்பு தான் உயர்ந்தது, ஆதத்தை விட நான் சிறந்தவன். உடனே அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், கால ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகுனு லக அன் ததகப்பர ஃபீஹா, நீங்க இருந்து இறங்கிடு, நீ இந்த இடத்துல இருப்பதற்கு தகுதி இல்லை, பெருமை அடிக்கக்கூடிய யாரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இறங்குன்னு சொல்லக்கூடிய ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன், சிறுமைப்பட்டவனாக. எவ்வளவு நல்லா உயர்த்தி வச்சிருந்தான் பாருங்க, நல்லா கவனிக்கணும். உயர்ந்த அந்தஸ்து வச்சிருந்தான், மலைக்குமாரோடு இருந்தான், அல்லாஹ்வோடு இருந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். ஏண்டா நம்மளை சிலர் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே தான் இப்படியான விஷயத்தை மாட்டிக்கொள்வாங்க. நல்லா உச்சக்கட்டமான அமல் செய்யறவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக, செயல்பாடு ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் யார்கிட்ட இருந்தான், மலைக்குமாருடைய வட்டத்தில் இருந்தான், அல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருந்தான். ஆனால் பெருமை வந்துருச்சு, நான் வந்து அவரோட சிறந்தவர் தானே, நான் வந்து அவரோட உயர்ந்தவர் தானே, நான் அவரை விட கீழ் இல்லையே என்ற வாதத்தை படைத்தவனுக்கே முன்வைக்கின்றான். சிறுமைப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக வெளியே இறங்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை 7வது அத்தியாயம் 12வது வசனத்தை நாங்கள் கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, பெருமை எப்படி கொண்டு வரான்னு பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. மலக்குமார்கள பக்கத்தில் இருந்துதான் பெருமை வந்துச்சு, அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்துதான் பெருமை வந்துச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். அமலில் உச்சக்கட்டம் இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் நாம் தடம் புரளுவோம், எந்த அளவுக்கு எங்களை அறியாமல் பெருமைகள் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இப்படியான காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த தினமும் என்ன செய்யணும், எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு இழிவு வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை உட்கார வச்சு உபதேசம் செய்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு அழகான வழிகாட்டல். அல்லாஹ் குர்ஆனை பொறுத்தவரை ஒரு அழகிய வழிகாட்டல். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பொக்கிஷம். தோண்ட தோண்ட அழகான நிறைய, அதாவது நான் நினைச்சு பார்க்க முடிய ஆச்சரியமான காட்சிகளை குர்ஆன்ல பார்க்கலாம். குர்ஆன் ஒன்றே போதும், அழகான ஒரு வழிகாட்டல். அல்ல அப்படி எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த குர்ஆன்ல நிறைய உபதேசம், எப்படி எப்படி நமது குடும்ப ரீதியாக வீட்டிலிருந்து வீதி வரை எதுவரையெல்லாம் நாம் செல்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அழகிய வழிகாட்டல். ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைக்கு அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், உபதேசம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய வழிகாட்டல். அதில் ஒரு பகுதி தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை அழைத்து நிறைய சொல்றாங்க. மகன் நீ இப்படித்தான் இப்படித்தான் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் என்று இப்படி என்ன செய்றாங்க, சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். ஒவ்வொரு தந்தைமார்களுடைய கடமை இது, பெற்றோருடைய கடமை இது. அந்த அடிப்படையில் தான் அப்படியே சொல்லிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸி, மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிராத. அழகான உபதேசத்தை பாருங்க. சில நேரங்களில் அப்படி நிலை உருவாகும், அல்ல அதை வச்சு தான் பேசுறான், அதை வச்சு தான் நான் சொல்றான், மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிராத. வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, ஆணவத்தோடு கர்வத்தோடு என்ன செய்யாத, பூமியில நடக்காத, அப்படி நடந்து போகாத. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் பெருமை அடித்து கர்வத்தோடு போகக்கூடிய யாரையும் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். 31வது அத்தியாயம் 18வது வசனம் அல்லாஹ் சொல்ற முதல் என்னது, சில நேரங்களில் நான் உயர்ந்தவன், நான் இந்த துறையில் இருக்கிறேன், நான் பெரிய ஆள் என்று தனக்கு கீழே உள்ளவங்கள மதிக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஒரு சிறியவருக்கு உபதேசம் சொல்லி அந்த உபதேசத்தை உலக மக்களுக்கு கொண்டு வரான். மக்களை விட்டு உனது முகத்தை திருப்பிராத, நான் பெரிய அந்தஸ்துல இருக்கிறேன்,
நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் இன்ன அதிகாரியா இருக்கிறேன், நான் உச்சக்கட்டமான செல்வந்தரா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவர் எனக்கு அதை சின்ன ஆள் தானே, ஏழை எளியவராகத்தான் இருக்கிறார், சாதாரண ஒரு ஆள் தானே என்று உனது முகத்தை திருப்பிடாத, அது பெருமை, அது உனக்கு பெருமையாக வந்துவிடும் என்று சொல்லிட்டு நீ பூமியில் நடக்கிற நேரத்தில் ஆணவத்தோடு நடக்காத. ஏன்னா சில நேரங்களில் ஏழையும் செல்வந்தரும் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர சிலர் இருக்கிறாங்க, நடையிலே ஒரு பெருமை வரும், நடையில் உடையில் அனைத்து அம்சங்களிலும் பெருமை வந்துடும். சாதாரண மனிதனாக இருப்பான், அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ கொடுப்பான், கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய தன்மை, கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான். அல்லாஹ் தர தர நாம் பயப்படணும். ஆஹா, அல்லாஹ் என்னை சோதிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான், இதை வச்சு எனக்கு எதுவும் நடந்துருமோ. அப்படித்தான் நபிமார்கள் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயந்தார்கள். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு ஒரு நோன்பு திறக்கக்கூடிய காட்சி, அந்த காட்சியில நோன்பு திறப்பதற்கு நிறைய உணவுகள். அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் இந்த உலகத்திலே தந்துருவானோ. பிலால் அப்படியே சொல்லி காட்டுறாங்க, இன்னார் 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 எல்லாம் சாப்பிட வழி இல்லாமல் இருந்தோம், சாப்பிட வழி இல்லாமல் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடையாளம் இருந்தோம், அல்லாஹ் நிறைய தாரான் தந்துக்கிட்டே இருக்கிறான், இந்த உலகத்தையெல்லாம் தந்துருவானோ, மறுமையில் நம்ம சொர்க்கத்தை இழந்துருவோமோ. கவலையை பாருங்க, அந்த ஏக்கத்தை பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தந்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான். சில நேரங்களில் தந்த உடனே மனுஷன் தலைகீழா மாறிடும், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. பாருங்க, அவங்க கையில் பிடிக்கலாம். ஆரம்பத்தில் அவங்க சராசரி மனிதனாக நடமாடிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பொருளாதாரம் வந்துருச்சு, உயர்ந்துருச்சு பொருளாதாரம். இப்ப என்ன, ஏறிட்டும் பார்க்கறது இல்லை, சொந்தத்துக்குள்ள கூட உறவை கூட எட்டி பார்க்கறது கிடையாது. நிறைய பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எதை எடுத்து காட்டுறதுன்னா, நான் பெரிய ஆள், ஏண்ட திறமை, ஏண்ட ஆளுமை, ஏண்ட முயற்சி, அதனாலதான் இவ்வளவு வந்தேன். ஒரு முயற்சி மீது முயற்சி சரி, அல்லாஹ் தந்தது, அவ்வளவுதான். அல்லாஹ் தந்தது அப்படிதான் இருக்கணும். வரலாறு பார்க்கிறோமா இல்லையா? காரூன் அவனை விட பெரும் செல்வந்தன் பார்க்க முடியாது, குர்ஆன் சொல்லுது. அப்படி அல்லாஹ் கொட்டி கொடுத்திருந்தான். சோதனைக்கும் படிப்பினைக்கும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய செல்வந்தன், அவனுடைய கஜானாவுடைய பொருளாதாரத்துடைய பொருளுடைய அந்த சாவியை சுமப்பதற்கே பெரும் கூட்டமா, அப்படி பெரும் செல்வம். அவன் என்ன செய்யறான், மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு மாளிகை கோட்டையை கட்டுறான். அப்படி கட்டுறான். கட்டி என்ன செய்யறான், அந்த வசந்த மாளிகைக்குள் நுழைய போறான். படை பட்டாளங்களோடு புடை சூழ என்ன செய்யறான், வீதியில் அப்படி பவனி வாரான், அப்படி நடந்து வாரான். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. மூசா நபி ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க, எல்லாம் பார்க்கறாங்க. மூசா நபி ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்றாங்க, இது போல எங்களுக்கு இருக்க கூடாதா? மனுஷன் தானே, ஆசை வரதானே செய்யும். இது போல எங்களுக்கு இருக்க கூடாதா? இப்படியா ஆசை வைக்கிறாங்க. லைவாலா காட்டுறான், நேரடியாக அந்த மாளிகைக்குள்ளே போறான். பெரிய ஆரவாரத்தோடு, ஆணவம், பெருமை, அப்படியே நுழைய போற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படியே உள்ளுக்கு இழுக்கிறான். மக்கள் நேரடியா பார்க்கிறாங்க. அவன் கட்டிய அந்த கோட்டை மாளிகை அவனையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே உள்வாங்கக்கூடிய காட்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? பாடங்கள் படிப்படிகள் பெற வேண்டியதான் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை சொல்றான்டா, கதையா பேசுறான்டா, சும்மா கதை போல கேட்டுட்டு போறதுக்கு இல்லை. இந்த கதைக்கு பின்னால எனக்கு என்ன பாடம் இருக்குது, இந்த வரலாறுக்கு பின்னாலே என்ன பின்னணி இருக்குது, என்ன அல்லாஹ் சொல்ல வாரான், அல்லாஹ் எனக்கு என்ன எடுத்து காட்டான், அதுக்குத்தான் அந்த கதைகள். இல்லாட்டி அந்த கதைகள் தேவையில்லை. அப்படியே அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். நடந்த சம்பவங்கள் எதுக்குண்டா, மக்கள் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் ஆணவத்தோடு இருந்தார்கள், அகங்காரத்தோடு இருந்தார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள் பாருங்கன்ற வரிசை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அந்த நிலை வந்துடக்கூடாது. பொருளாதாரம் கூட கூட பணிவு, அடக்கம், ஏழைகள் மீது அக்கறை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய பதவி. ஒரு ஏழை இருப்பதனால தான் நீ பணக்காரன். ஏழை இல்லை என்று சொன்னால் அவரும் பணக்காரன்டா, எல்லாம் சமம். பெருமைப்படணும். பெருமை என்றால் சந்தோஷப்படணும். எப்படி? அதாவது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அந்த ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த ஏழை இல்லாட்டி நான் செல்வந்தன் கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் ஒன்றா கொடுத்திருந்தா எல்லாரும் செல்வந்தர்கள். ஒரு படிப்பு குறைவானவர்னால தான் நான் படிப்பு உயர்ந்தவன். சந்தோஷப்படணும். எப்படி?
அவர்னால அவருக்கு அல்லாஹ் கொடுக்கல, எனக்கு தந்திருக்கிறான். ஆகவே அவருக்கு என்னென்ன என்னால் செய்ய முடியும், எந்தெந்த வழிகளில் செய்ய முடியும், இப்படித்தான் நாம் எண்ணம் கொள்ள வேண்டுமே தவிர அவருக்கு எனக்கு தந்திருக்கிறான் பார்த்தீங்களா என்னால தான் அப்படி நாங்கள் நினைப்போம்டால் அல்லாஹ் அப்படி இழுத்துருவான். சூரத்துல் கஃப்ல சொல்றானா இல்லையா, 18வது அத்தியாயம் அல்லாஹ் தஆலா 32வது வசனத்தை அப்படி படிச்சு பாருங்க. அழகான ஒரு வரலாறு சொல்லி காட்டான். எல்லாம் உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள். 2 நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஒருவருக்கு உச்சக்கட்டமான வசதி வாய்ப்பு, திராட்சை தோட்டங்கள் ஒரு பக்கம், ஈத்தமரம் தோட்டங்கள் ஒரு பக்கம், அதுக்கு இடையிடையே விவசாயங்கள் ஒரு பக்கம், தேவையான தனி எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஒரே இடத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், வளம் முழுவதும் கொடுக்கிறான். அவருக்கு சரியான சந்தோஷம் மட்டுமல்ல, பெருமை. இன்னொருத்தருக்கு மிக குறைவாகத்தான் கொடுத்துருக்கிறான், எண்ணக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கான், அவ்வளவுதான், கொஞ்சம் தான். இவர் அந்த தோட்டத்தை பார்த்து நண்பரை பார்த்து சொல்றார், பத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது, பத்தியா எவ்வளவு பெரிய திராட்சை தோட்டங்கள், எத்தனை திராட்சை தோட்டங்கள், எத்தனை பேரிச்சை மரங்கள், எத்தனை விவசாயங்கள், இடையிடையே நீரூற்றுக்கள் எப்படியெல்லாம் இருக்குது பாத்தியா. அடுத்த நாள் வாராரு, தோட்டத்தை காணும், தோட்டத்தை காணும், அல்ல அடிச்சிட்டான். அந்த வார்த்தையை பாருங்க, சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பயங்கரமான வார்த்தை, வரக்கூடாது. அல்லாஹ் முத்தகப்பீர், அல்லாஹ் மட்டும்தான் பெருமைக்குரியவன், அல்லாஹ் தான் பேசணும், நம்ம அடக்கமா இருக்கணும். அதான் தர தர அடக்கம், பணி வர வேண்டும். ஒரு வார்த்தை வந்துட்டாலும் கூட நான் தந்தேன், எனக்கே நீ பேசுறியா, நான் தான் பெருமைக்குரியவன், நீ பெருமை அடிக்கிறியா, அல்லாஹ்வோடு போட்டி போடக்கூடிய காட்சி. அல்லாஹ் என்ன செய்றான், இழுக்கிறான்னு சொன்னால் பயந்து கொள்ள வேண்டும். நண்பர் சொல்றார், நீ மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு தந்தான் தானே, ஒரு மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்க கூடாதா, பெருமை அடித்தாய், அல்லாஹ் சிறுமி ஆக்கி விட்டான்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் நாம் எல்லாம் திருந்திக் கொள்ள வேண்டும். அதே போல சூரா ஹாக்கான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். செல்வந்தர்கள் விவசாயம் செய்ய அவங்களோட பெரிய தோட்டம், விவசாயம் செய்யறதுக்கு ஆட்டம் கூட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது வெளிச்சம் வருவதற்கு முன்னால் இருட்டோடு இருட்டாக நாங்கள் விவசாயத்துக்கு அறுவடை செய்வோம், வாங்க. ஏன் தெரியுமா, இந்த ஏழைகள் வந்து கை நீட்டிட்டு இருப்பாங்க பாருங்க, நல்ல அழகான பார்த்து சொல்லிட்டாங்க பாருங்க. ஏழைகள் வந்து கேட்பாங்க எங்கள்கிட்ட, அவங்களுக்கு தெரியாம அறுவடையை செஞ்சு அவங்களுக்கு தெரியாம கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்ட்டு மாலை நேரத்தில் பார்த்துட்டு நாளை காலையில் வருவோம்னு பேசித்தான் வாராங்க. அடுத்த நாள் காலையில் அதை அறுவடை செய்வதற்கு ஆட்களை கூட்டு போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி ஆட்களை கூட்டு போய் பார்த்தா தோட்டத்தை காணும். அவங்களுக்குள்ளே பேசுறாங்க, நாங்கள் மாறி வந்துட்டோமோ, தோட்டத்துக்கு மாறி வந்துட்டோமோ. ஒருத்தர் சொல்றாரு, சரியாத்தான் வந்திருக்கிறோம், நீங்க வந்து நேற்று பேசுற நேரத்தில் ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லலையே, நாளைக்கு நாங்கள் வரோம்னு சொல்லலையே என்ற ஒரு செய்தியை முன் வச்சு, ஏழைக்கு கொடுக்க மாட்டோம், ஏழை வந்து கேட்பார்கள், வாசல நிற்பாங்க, அவங்களுக்கு வேற கொடுக்க வேண்டிய வரும் என்று. அல்லாஹ் ஒரு பொதுவாக நீங்க விளைய கொள்ளுங்க, அல்லாஹ் செல்வத்தை தாரான், நீங்க சந்தோஷப்படுங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சுக்கிறான், இந்த பொருளாதாரத்தை தாரான். எதுக்கு தெரியுமா, எனக்கு மட்டுமல்ல, என்னை வச்சு ஒரு 10 ஏழை வாழ வேண்டும், என்னை வச்சு ஒரு 20 ஏழை வாழ வேண்டும், என்னை வச்சு ஒரு 50 ஏழை வாழ வேண்டும் இருக்க தாரணை தவிர எனக்கு நல்லா தரல. அதை நல்லா தெளிவா உள்ளத்துல பதிப்போம்னு சொன்னால் நாம் சாதாரணவர்கள், நம்ம அடிமைகள், அடியார்கள். அல்லாஹ் தாராண்டா என்னை வச்சு ஒரு 10 பேரை கண்ணியப்படுத்துகின்றான், 20 பேரை கண்ணியப்படுத்துகின்றான், கொடுக்கணும் என்ற ஒரு வழி அமைச்சுக்கணும். அதான் நாங்கள் பார்க்கிறோம் வரலாறுகள்ல. நீங்க ஹதீஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்குறானோ அவங்க அந்தந்த நேரத்தை அறுவடை செஞ்சோனே கொடுத்துருவாங்க ஏழைகள். இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் எனக்கு தந்தது, 3 பிரிச்சு ஒரு பாதி அப்படி கொடுத்துருவாங்க, நீங்க வச்சுக்கொள்ளுங்க. பார்க்கிறோமா இல்லையா? அந்த நிலை உருவாக வேண்டும், பெருமை என்ற சிந்தனை வந்து விடக்கூடாது. அதே போல அன்புக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். சூழ்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸை முன்வைக்கிறாங்க. ஒரு மனுஷர் கேட்கிறார், ஒரு நபித்தோழர் கேட்கிறார், கால ரஜுல் இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு மனிதன் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அழகா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், அவர் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு அழகானதா இருக்குன்னு ஆசைப்படுகின்றார். இது பெருமையில் அடங்குமா? தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, இன்னல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்பக்கூடியவன் என்று சொல்லிட்டு பெருமை என்றால் என்ன என்பதை தொடர்ந்து பேசுறாங்க. அல் கிப்ரு பத்தருல் ஹக் வ கம்தன் நாஸ். அதாவது சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை
இழிவாக அற்பமாக நினைப்பதும் என்ற செய்தி முஸ்லிம்ல. இப்ப முதலாவது வரி என்னன்னு சொன்னால், ஒரு கடுகளவு பெருமை இருந்தால் சொர்க்கம் நுழைய மாட்டான். கேள்வி எப்படி வந்துச்சு? சில இந்த ஆடைகள் அழகா இருக்குன்னு தானே, இந்த ஆடை பெருமை ஏற்படுத்துமா? அந்த எண்ணத்தை பொறுத்தான். ஆடை எப்படி முடித்தலாம்? மாஷா அல்லாஹ், அவரவருடைய தகுதிக்கே கொடுத்தலாம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் ஆடை உடுத்த முடியும், ஒருத்தருக்கு 5000 ரூபாய் ஆடை உடுத்த முடியும், 10,000 ரூபாய் ஆடை உடுத்த முடியும், உடுத்தலாம். அதுக்கு தடையே கிடையாது. அவருடைய வசதி கேட்பேன். பெண்ணுக்கு ஒரு வேற ஹதீஸ் வரும், பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை இல்லாமல் என்ன செய்யலாம்? ஏன்னா இன்னொரு ஹதீஸ் வருது, கஞ்சன் செய்வான். கஞ்சன் தண்ட பொருளாதாரத்தை வெளிக்காட்ட மாட்டான். மிஸ்ல சொல்றாங்க, வெளிக்காட்ட மாட்டான். பிச்சைக்காரன் போல இருக்கும். நல்ல பெரிய செல்வந்தர் இருப்பார். பார்த்தா அந்த கிழிஞ்சா ஒரு சாரத்தை கொடுத்துட்டு பள்ளிக்கு வர்றார். சில பாருங்கள், நல்ல வசதி வாய்ப்பு உச்சகட்டமா இருக்கும். பணிவு காட்டுறா. பணிவு அப்படி இல்லை. பொதுவாக பள்ளிக்கு வரும்போது அழகை ஏற்படுத்தணும். அது அப்படின்னு சொல்றான். பள்ளிக்கு நீங்க போறத என்ன செய்யுங்க? அழகான ஆடை எடுத்துக்கொள்ளுங்க, அலங்காரம் செஞ்சு கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆடை அணிவது அது பெருமை கிடையாது. எண்ணங்களை பொறுத்து. செருப்பு நல்ல உயர்ந்த செருப்பு போடுறார், அவருடைய தகுதி கேட்பேன். கடை வாங்கி அவருக்கு வாங்கி நானும் பெருமையா காட்டணும், அதுக்கல்ல. அவருடைய தகுதி கேட்பேன்னு செய்றாரு. ஒரு 20,000 ரூபாய் செருப்பு போடுற வச்சு உதாரணத்துக்கு இருக்கிற லட்சம், பல லட்சங்கள் இருக்குது. அவருடைய தகுதிக்கே போறார். இப்போ ஒரு சாதாரண ஆள் என்ன சும்மா சொல்றாரு, 20,000 ரூபாய் செருப்பு வாங்கணுமா, 50,000 ரூபாய் செருப்பு வாங்கணுமா? அவர்கிட்ட 50,000 வாங்குறதுக்கான ஈக்குவலான பணம் இருக்குது, வாங்குறார். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன தகுதி அதான் போடணும். அதனால இதுன்னு சொன்னா கடைசி எல்லாரும் சம்பளம் சோறு தான் சாப்பிடணும் வரணும். எது அப்படியும் சாப்பிடலாம் தானே, அது சாப்பிடணுமா, இது சாப்பிடணுமா, அது உடுத்தணுமா, இது உடுத்தணும்னா உண்மை செய்யலான்னு வந்துடும். இஸ்லாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், உங்களுடைய தகுதிக்கு பெரிய வீடு கட்டின்னு கட்டிக்கொள்ளுங்க. உங்களுடைய தகுதி கேட்ப கடன் வாங்கி கட்டாதீங்க, வட்டிக்கு வாங்கி கட்டாதீங்க. உங்களுடைய தகுதி இருக்குது, உங்களுடைய 10 கோடி இருக்குதா, 2 கோடி வீடு கட்டுங்க, 5 கோடி வீடு கட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து பெருமை வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் ஆடை, நாங்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் என்ன செய்யலாம்? எங்களை பெருமை இல்லாமல் தகுதி கேட்ப என்ன செய்யலாம்? அழகாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏண்டா அல்லாஹ் அழகானவன். நம்ம எப்பயும் நமக்கு முகத்தில் கண்ணாடியை பார்க்குற நேரத்தில், எங்கள் முகத்தை பார்க்குற நேரத்தில், அல்லாஹ் நீ அழகானவன், நீ அல்லாஹ் இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால், நீ அழகு விரும்புகிறவன், என்னை அழகுபடுத்தி அல்லாஹ். அந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த சிந்தனை வரணும், ஹதீஸ் வரணும். நம்ம அழகுபடுத்தணும், அழகா பசந்தா இருக்கணும், அல்ல அழகானவன், அழகை விரும்புகிறான். உடல் ரீதியாக நான் அழகா இருக்கணும், ஆடை ரீதியாக அழகா இருக்கணும், வீடு ரீதியாக அழகா இருக்கணும், சுற்றுச்சூழல் அழகா இருக்கணும். இது எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அடிப்படையில் எங்களை அமைச்சு கொள்ளணும். அப்ப பெருமைனா என்ன சொல்றாங்க? ஹக்கை மறுப்பது. இன்றைக்கு மறுக்கிறாங்க. அதாவது வரலாறு நடிகளும் பார்க்கலாம். நபிமாருடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபிமார்களும் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய நேரத்தில், சத்தியத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் மறுத்தாங்களா இல்லையா? பெருமை அடித்தார்கள். நாங்கள்லாம் இப்படி உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நபியே முகமதே, நாங்கள் உங்களோட வாரம், இந்த உங்களோட ஒட்டி கொண்டிருக்கிறாங்களே இந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம், பிலால், அவங்களும் கொஞ்சம் தூரப்படுத்துங்க. அவங்களும் இல்லாமல் இருந்தாலும் அவங்கள உட்காரணுன்றாங்க. அல்லாஹ் அதை விரும்பலை. அல்லாஹ் அதை விரும்பலை. ஏழை எளிய மக்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவங்களுக்குத்தான் முன்னுரிமை, அவங்களுக்குத்தான். நம்ம அற்பமாக நினைப்போம் என்று சொன்னால் அவங்களுக்கு என்னது? அதான் பெருமை. இது ஒவ்வொரு நபிமாவுடைய வரலாறு பார்க்கலாம். பெருமை அடித்தார்கள். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் செல்வத்தால் உயர்ந்தவர்கள், தாங்கள் பதவியால் உயர்ந்தவர்கள், தாங்கள் குலத்தால் உயர்ந்தவர்கள், நாங்கள் வம்சத்தால் உயர்ந்தவர்கள், நாங்கள் ஊர்ல மதிக்கப்படக்கூடியவர்கள், இப்படி சொல்லி சொல்லியே ஒவ்வொரு நபிமார்கள் போதித்த கொள்கை மறுத்தார்கள். அதான் சில சொல்றாங்க, பத்தல ஹக், ஹக்கை மறுப்பது இன்றைக்கு இருக்குதா இல்லையா? சத்தியத்தை எடுத்து காட்டுற நேரத்தில் அது சாதாரண மறுத்துட்டு போகக்கூடிய இருக்குது. இது ஒரு பெருமை. இந்த பெருமை என்ன செய்யுதுன்னு சொன்னால், சத்தியத்தை, உண்மையை, மார்க்கத்தை விளங்க விடாமல் ஒரு வேலியாக தடையா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்னு சொன்னால், சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் காது கொடுத்து கேட்டு சரிபுலை பார்த்து உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். கேட்டு நாம் உதாசீனம் செய்வோம் என்று சொன்னால் பெருமை. பெருமை எங்க கொண்டு போகுது? நரகத்துக்கு. சொர்க்கத்துக்கு அல்ல, நரகத்துக்கு. இன்னொரு பகுதியில் சொன்னாங்க, வகம்து நாஸ்ன, மக்கள் அற்பமா நினைக்கிறது, நம்ம சாதாரண நினைக்கிறது, அது நினைக்கக்கூடாது. நான் இந்த ஊர், இந்த ஊர்லேயே சில ஊர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஊருண்டா நாங்கள் கொஞ்சம் அப்படி, இந்த ஊர்ல சில ஊர் பேர் சொன்னா பிரச்சனை, அதனால விளையும் கொள்ளுங்க. நாங்க இந்த பகுதியில் உள்ள ஊரு, நாங்க இந்த பகுதியில் உள்ள ஊரு, நாங்க அப்படி, நாங்க இந்த பிரதேசவாதம் பேசுவாங்க. நீங்க வந்தா வரத்தான் இப்படி பேசுறாங்க. இதெல்லாம் என்னது? நரகத்துடைய வார்த்தைகள். நரகத்துடைய வார்த்தைகள் இன்னைக்கு சர்வசாதாரண பேசுறோமா இல்லையா? அல்லாமல் செய்யறோம். ஹஜ் செஞ்சிருக்கிறாரு, உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, 5 நேரம் தொழுக, தஹஜ்ஜ தொழுக, நோம்பு பிடிக்கணுமா, எல்லாம். ஆனால் பிரதேசவாதம், நான் உயர்ந்தவன், நீங்க வந்தா வரத்தாங்க, நாங்க இப்படி
என்று நிறைய ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் எல்லாத்தையும் இருக்குது. எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய இது பொதுமக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, தாவா களத்திலும் இருக்குது. கடந்த காலங்கள் நிறைய அவருக்கு என்ன தெரியும், இவர் உலகத்திலே சிறந்த அறிஞர், மாபெரும் அறிஞர், இவரை விட்ட வேறு அறிஞரே கிடையாது, நாங்கள் தான் இவரோட எப்படி டிபேட் பண்ணுறது, இவரோட டிபேட் பண்ணுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஆள் தான் தேவை, இவரெல்லாம் தேவையில்லை வந்துச்சா இல்லையா வார்த்தைகள். இதெல்லாம் என்னது? நரகத்துக்குரிய வார்த்தைகள், நரகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் உபதேசங்களாக உங்களை சிந்தனைக்காக முன்வைக்கிறேன். சில நேரங்களில் வந்திருக்கலாம், கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் இருந்திருக்கலாம். திருத்திக் கொள்வதற்காக வேண்டி, எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த உபதேசம். ஃபிரௌன்ட்ட மூசா நபி வராங்க, வந்து என்ன சொன்னாங்க, அல்லாஹ் பத்தி அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஃபிரௌன் கிண்டலா சொல்றான், ஹாமான் அமைச்சர், ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டு, ஹாமான் பெரிய ஒரு கோபுரத்தை கட்டு, உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டு, என்னமோ அல்லாஹ் மேல இருக்கிறானாமே, நான் போய் பார்க்கணும். ஏன் அவன் தன்னை அல்லான்னு சொல்லி இறைவன் சொல்லிட்டு இருக்கிறான், ரப்புக்கும் ஆயிலா, உயர்ந்த இறைவன் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆஹா, நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, மூசா மூலம் பிரச்சனை வந்துருச்சு, மக்களை சமாளிக்கணும். என்ன செய்யறான், உடனே ஹாமானே அமைச்சரை பார்த்து சொன்ன, ஹாமானே ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டு, அதுக்கு மேல நான் போய் பார்த்துட்டு வரேன், அல்லாஹ் இருக்குன்னு மூசா சொல்லிட்டு இருக்கிறாரு. கிண்டலா பேசணும், நக்கலை பேசணும். அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்தான், பல சந்தர்ப்பங்களை கொடுத்தான். அவன் செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்தான் அல்லாஹ், அப்படி அல்லாஹ் கொடுத்தான். உலகத்திலே பெரிய அநியாயக்காரன், பெரிய ஒரு கொடுங்கோலன் அப்படி இருந்தான். ஆனால் அல்லாஹ் விட்டு கொடுத்தான், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். சரி, மனுஷன் தான் தவறு செய்யறான், திருந்துறானா மூசா நபி வச்சு நிறைய சந்தர்ப்பங்கள், திருந்தலை, அப்படியே கடல்ல போட்டு தண்ணியில போட்டு எல்லாத்தையும் போங்க, சாப்டர் க்ளோஸ், அப்படி எல்லாம் அடிச்சிட்டான். இதுதான் பாடம் படிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் இப்படியான சிந்தனை வரக்கூடாது. அதே போல அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் இருக்குது. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இதா கால ரஜுல், ஒரு மனிதர் சொல்றாரு, ஹலக்கன்னாஸ், மனிதர்கள் நாசமாயிட்டாங்க, மனிதர் நாசமாயிட்டான்னு சொன்னால் ஃபஹுவ அஹ்லகஹும், அவங்க தான் நாசமாயிட்டாங்க. இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கும், எல்லா நாசமாயிருச்சு, அது நாசமாயிருச்சு, ஊரே துளுறாங்க, இல்லை அப்படி இல்லை, துளுரால் பேசுறாங்க இல்லை. கவலையில சொல்வது வேறு விஷயம். அவர் தொழுகிறார், அவர் அமல் செய்கிறார், அதை வெளிக்காட்டு முகமாக இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சுபு தொழுகைக்கு வரலையே, இவ்வளவு பேர் நாசமாயிருச்சு, ஊர் கெட்டு போயிருச்சு பேசுறாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலக்கன்னாஸ், மனிதர்கள் நாசமாயிட்டாங்க என்று சொல்றாரு, ஃபஹுவ அஹ்லகஹும், அவன் நாசமா போயிட்டான். இந்த பெருமையுடைய சொல் வருது. பள்ளிக்கு தொலை வரலையா, பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்களா, அதற்கான முயற்சியில் ஈடுபடணும். எப்படி முயற்சி செய்யறது? அதை நாங்கள் 4 பேருக்கு சொல்லி இருக்கும் பொழுது, நான் தொழுகின்றேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி, நான் பள்ளிக்கு வருகின்றேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி, நான் அமல் செய்து காட்டுவதற்காக வேண்டி இப்படி பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது இல்லையா, தொழுதும் நரகத்துக்கு போறது பார்க்கிறோமா இல்லையா? அல்ல மறுமையில் 3 பேரை கூப்பிடுவானா இல்லையா? உனக்கு நான் செல்வத்தை தந்த என்ன செஞ்சா, நிறைய கொடுத்தேன், கொடுத்தா உண்மைதான், மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்று கொடுத்தாய், குடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாய், உலகத்தை கிடைச்சிருச்சு, போ நரகத்துக்கு, நல்லது செஞ்சு நரகத்துக்கு போ மனுஷன். உனக்கு அறிவை தந்தேன், மக்களுக்கு நிறைய நான் பயன்படுத்தினாய், உன்னை ஒரு பேச்சாளன், உன்னை ஒரு சிறந்த அறிஞர், உன்னை சரி இப்படி எல்லாம் பாராட்டு எதிர்பார்த்தாய், உலகத்தில் கிடைச்சிருச்சு, போ நரகம். நல்லது செஞ்சு நரகத்துக்கு போறான். ஒரு பலசாலி வீரர், உன்னை வீரத்தை தந்த என்ன செஞ்சா, உனக்கான போராடினேன், போராடினது உண்மைதான், உன்னை மக்கள் வீரன் என்று பாராட்ட எதிர்பார்த்தாய், கிடைச்சிருச்சு, போ நரகத்துக்கு. நல்லது செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடிய செய்தி இஸ்லாம் எச்சரிக்கை. ரொம்ப கவனம். அதை நான் சொன்னேன், இப்லீஸ் மலக்கோட இருந்தான், மலக்குமார்களோட இருந்தான், அல்லாஹ் பக்கத்தில் இருந்தான், இருந்துதான் கெட்டு போனான், இருந்தான் நாசமா போனான், இழிவுக்கு மேல் இழிவு பார்க்கிறோமா இல்லையா? அந்த நிலை யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. அதே போல இன்னொரு செய்தி நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா மறுமையில 3 பேரை சுத்தப்படுத்த மாட்டான், பார்க்க மாட்டான், இருட்டும் பார்க்க நிறைய செய்திகள் வரும். அதுல ஒரு ஆள் ஆயிலுன் முஸ்தக்பிருன், அதாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. சிலர் இருப்பாங்க, பேசுனா அப்படி பேசுவோம், உலகமே வாங்கக்கூடிய அளவுக்கு பேசுவோம், அப்படி சில ஏழைகள் இருப்பாங்க. அல்லது ஏழையா இருந்து என்ன செய்யறது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவருக்கு வாங்க இயலும், ஒரு 2000 ரூபாய் செட் தான் வாங்க இயலும், அவர் ஒரு 5000 10,000 செட் வாங்குற, கடை வாங்கி அங்கிட்டு வாங்கிட்டு பெருமை, அதில் ஒரு பெருமை அடிக்கிறது. அந்த தகுதி கேட்ப இல்லை, அதை தாண்டி போறது. இப்ப பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, இதையும் நினைச்சாங்க, அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. இன்னொரு வருது, அல் முஸ்பில், கரண்டை காலி கீழ் அணிகிறது. இன்னைக்கு சர்வசாதாரண போச்சு, சர்வசாதாரணமா கரண்டை காலி கீழ் ஆடி அணிகிறது. நேரடியாக ஒன்று நரகம், பெருமைக்குரிய செயல், என்னால் மதிக்கணும். அன்றைய காலத்தில் அரசன்மார்கள் தான் என்ன செய்வாங்கண்டா, தனது ஆடைகள் கீழே இழுத்துட்டு போற அளவுக்கு போவாங்க.
அவரை பரபரன்னு இழுத்துட்டே போவாங்க, ரோட்டில் அப்படியே இழுத்துட்டே போவாங்க. அது அப்படியே வந்து வந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இப்போ கலசம் போடுற ஆட்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அப்படியே கரண்டை கால் கீழே போகும். பெருமை என்று விளையும் கொள்ளுங்க. அது நீங்கள் எப்படி விளங்குறா, நீங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் சுருட்டி விட்றீங்க தானே, சுருட்டாப்பம் போல். அப்போ பாருங்க, உங்கள் மனசே சொல்லுது வந்து பள்ளிக்குள்ளே வர நேரத்தில் கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்குன்னு உங்களோட மனசு பேசுது. கரண்டை அதை பள்ளி வெளியே போயிட்டோன்னு சொன்னால் அப்படியே எடுத்து விட்ரும். அதான் பெருமை. எங்கள் மனசு சாட்சி, அதான் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. மனசு தான் சாட்சி எல்லா விஷயத்துக்கும். நான் இந்த ஆடையை உடுத்துறேன், இந்த இதை நான் போடுறேன், இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்கிறேன், இந்த வாகனம் எல்லாத்தையும் எங்கள் மனசு சாட்சி. இன்னும் அன்புக்குரியவர்களே, இப்படியான தகவல் வந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, சிலர் பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி இரவு பகல புள்ளி நல்ல ஒரு அந்தஸ்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அவர் பெருமை அடிப்பார் அம்மா அப்பா பார்த்து. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. சும்மா சர்வசாந்திக்கு நாங்கள் பேசலாம். நிறைய பிள்ளைகள் பேசுவாங்க, அம்மா அப்பா 5ஆம் ஆண்டு தான் படிச்சிருப்பாங்க, 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க, 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. உனக்கு நீ உயர வேண்டும், நீ நல்லா படிக்க வேண்டும், நல்ல அந்தஸ்து வர வேண்டும் என்று என்பதற்கு கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த உடனே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓயில் கூட எக்ஸாம் எழுத, நீங்கள் என்ன ஓயிலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, ஏழை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி பேசுகிறாங்களா இல்லையா? ஷைத்தானுடைய வார்த்தைகள், அதெல்லாம் நரகத்துக்குரிய வார்த்தைகள். நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சில ஆளுக்கு பார்க்கலாம், அதாவது சேர்மார்கள் பிரின்சிபல் சும்மா சாதாரண நடந்து போவார், அல்ல சைக்கிளில் போவார். இவர் அவர்கிட்ட படித்து நல்ல ஒரு அந்தஸ்து வந்து என்ன செய்வார், நல்ல உயர்ந்த கார் வாகனத்தில் போவார். சும்மா இன்னும் இவர் இப்படி தான் இருக்கிறார், அண்டையிலேருந்து அன்றைக்கு சைக்கிள் ஓட்டினவர் இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு தான் இருக்கிறார். இவர் அந்த வார்த்தையை பாருங்கள், அன்றைக்கு நடந்து போவார், அவர் எதுக்கு நம்ம வாகனத்தில் ஏற்றிட்டு போவேன், நம்மளை வாகனம் இவ்வளோ இத்தனை கோடி பெருமதியானது, அவர் நம்ம ஏற்றிட்டு போகிற பார்த்துட்டு பார்க்காம போகிறது. அந்த உள்ளம் சொல்லுது ஏற்றக்கூடாதுன்ட்டு, சொல்லுதா இல்லையா? உங்களோட மனசு தான் சாட்சி. ஒரு ஏழை நடந்து போகிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், தெரியாதுன்னா ஏற்ற தேவையில்லை, என்ன நடக்குன்னு சொல்ல இயலாவே. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், நல்ல பழக்கமான ஆள், உங்களோட பாடசாலை மற்ற ஒரு சீராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், இல்லை ஊராளாக இருக்கலாம், நீங்கள் கண்டும் காணாமல் போவீங்க. அவரை ஏற்றுனா இந்த வாகனத்துக்கு சரியில்லை. மனசு சாட்சி. இதெல்லாம் பெருமையுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், சிலர் என்ன செய்வாங்கன்னு அந்த பாடசாலை மட்டத்தில், அல்ல மதரசா மட்டத்தில், பள்ளி மட்டத்தில் பெருமை அடிப்பாங்க. அந்த சங்கங்கள் மாறும்போது, உறுப்பினர்கள் மாறும்பொழுது, பதவிகள் மாறும்பொழுது, அவங்க ஒழுங்காக செய்யலை, நாங்கள் தான் ஒழுங்காக செஞ்சோம். இந்த ஸ்கூல் அவங்க என்னத்தை இத்தனை வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வச்சுருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இருக்கிற சலுகையில் அழிச்சதே தவிர, இல்லை நாசமாக்குனாங்க, இல்லை கொள்ளி அடித்தாங்க, இப்படி தான் வரும். அதனால தான் எங்களுடைய சமுதாயம் இன்னும் உருப்படாமல் இருக்குது, முன்னுக்கு வராமல் இருக்குது. இப்படியே குறை சொல்லி ஒன்று விலகிக் கொள்ளுங்க. யார் குறை பேசுகின்றார்களோ அவங்கள்ட்ட முதலாவது குறையும். நான் ஒரு ஆளை பற்றி ஒரு குறையை பேசினென்றால் என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால தான் அந்த குறை அப்படி அவர் பக்கம் வருது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அழகா செய்யணும், அப்படி தான் போகணும். நாங்கள் எடுத்த பிறகு தான் இந்த ஸ்கூல் அப்படி கட்டி எழுப்பணும், அந்த பெருமை வந்துடக்கூடாது. நாங்கள் இந்த பள்ளியை பொறுப்படுத்த பிறகு அந்த பள்ளி அழகாக கட்டணும், அந்த பெருமை வந்துடக்கூடாது. நாங்கள் இந்த மதரசா பொறுப்படுத்த பிறகு இந்த மதரசா இப்படி ஆக்கணும், அந்த பெருமை வந்துடக்கூடாது. அவங்க எவ்வளோ செய்ய முடியுமோ அவங்க செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க செஞ்சு தந்தனால தான் நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்தை வந்திருக்கிறீங்க. அப்படி தான் அவங்க சிந்திக்கணுமே தவிர அதை வச்சு நம்ம பெருமை அடிப்போம்னு சொன்னால் நாங்கள் இழிவாக்கப்படுவோம் என்பதைத்தான் விளையும் கொள்ளணும். அதே போல் அமல்கள். நான் இன்றைக்கு சுபு தொழுதேன், பாருங்களேன், பள்ளிக்கு பார்த்தா 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க, பேசுறது. சில நேரங்கள் எங்களை அறியாமல் அமலை வச்சு நாங்கள் என்ன செய்யறது, நாசமாய்க்கொள்றது. பாருங்கள், ஊரில் இவ்வளோ பேர் 100 பேர்கிட்ட இருக்கிறாங்க, இன்றைக்கு சுபு தொலை 10 பேர் தான், பாருங்கள் நானும் பார்த்தேன் 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்படி எங்களுடைய அமலை அறிமுகப்படுத்தி என்ன செய்யறது, பெருமை அளிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும். இனி அன்புக்குரியவர்களே, ஆதங்கப்படுங்க, கவலைப்படுங்க. இந்த ஊர் மக்கள் நம்ம சுபு தொலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன முயற்சி செய்யலாம், எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி பள்ளிக்கு எடுக்கக்கூடிய சுபு தொலைக்கு எல்லாம் வரணும். வரக்கூடிய அமைப்பை எப்படி உருவாக்கலாம், ஊர்ல இருக்கிற நேரத்தில் 5 நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு மக்கள் வரணும், என்ன செய்யலாம், ஒவ்வொரு அமலுக்கும் எப்படி நம்ம எடுக்கலாம் என்ற ஒரு திட்டங்களை தீட்டி என்ன செய்யுங்க, அழகான முறையில் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சொன்னால் இந்த பெருமை விட்டும் பாதுகாக்கக்கூடிய நிலை உருவாகும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக.